இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தற்பொழுது தமிழகத்திலே ஒரு செய்தி பரபரப்பாக இறக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் கோடிகளை கொட்டி கொடுத்து சாமியார்களை எல்லாம் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். இந்த சாமியார்கள் எல்லாம் சின்னம்மா அவர்கள் அரசியலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேள்வி யாகங்கள் நடத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் சின்னம்மா அவர்களிடத்திலே எப்படி போய் நின்றீர்கள்? அவர்கள் எத்தனை கோடிகளை கொடுத்தார்கள்? உங்களோடு வருகை புரிந்த மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது? கல்கிமிகான் மகாலட்சுமி சுவாமிகள் எவ்வளவு பெற்றுக் கொண்டார்கள்? மற்ற சாமிகளுக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சில அன்பர்கள் அன்பு மிகுதியினால் நம்மிடத்திலே தொடர்பு கொண்டு உரிமையோடு கேள்வி எழுப்புகிறார்கள். பல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான லட்சம் அன்பர்களும் மக்களும் இதை நேரடியாக நம்மிடத்திலே கேள்விகள் கேட்க முன்வராவிட்டாலும் அவர்களுடைய எண்ண போக்குகள், சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வது நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இங்கே நாம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நம்மீது அளப்பரிய நம்பிக்கையும் பேரன்பும் கொண்ட பெருமதிப்பிற்குரிய அருளாளர் சசிகுமார் அவர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டு, சுவாமிஜி அவர்களே, நீங்கள் தொடர்ந்து வேள்வி நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள், தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அறம் சார்ந்த அரசியலுக்காக அரசியல் தலைவர்கள் எல்லாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டுதலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இறைவன் தற்பொழுது கண் திறந்திருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் அறம் சார்ந்த அரசியலையும் ஆன்மீக அரசியலையும் கையில் எடுத்து செயலாற்றுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அருளாளர்களோடு வந்து வாழ்த்து சொல்லி அருளாசி வழங்கி வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நாம் அதற்காக முனைந்தோம். அவர்கள் நம்மை கொண்டு சேர்த்த இடம் சென்னை போயஸ் கார்டனிலே இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்களினுடைய இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அன்போடும் பரிவோடும் சின்னம்மா திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் வரவேற்றார்கள். அவர்களிடத்திலே நாம் நேரடியாகவே முன்வைத்தோம். துறவிகளை தேடி பலர் வரலாம், ஆனால் துறவிகள் எவரையும் தேடி செல்லக்கூடாது என்பதுதான் இறையாளர்களுக்கான இலக்கணமாக இருக்கிறது. அதையும் கடந்து சசிகுமார் அன்பினால் இன்று உங்களை சந்திக்க வந்திருப்பது என்பது இந்த மண்ணுக்கும் மானுடத்திற்கும் நன்மை விளைவியும் என்று சொன்னால் அதற்கான செயல்களில் துறவிகள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், தர்மத்திற்காக செயலாற்றலாம் என்பதும் துறவிகளினுடைய தர்மமாக இருக்கிறது. அந்த தர்மத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறோம். அறநெறி அரசியலில், ஆன்மீக அரசியலில் நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள முன்வந்திருப்பது என்பது அது இறைவனினுடைய வரமாக நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்திற்கு தேவை அரசியல் கலாச்சார மாற்றம்தான் இன்றைய காலகட்டத்தினுடைய அவசியமாக இருக்கிறது. அதை நீங்கள் நிறைவேற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் இறைவனின் கருணை பெற்றவர்களாக வளர்வீர்கள். இதை நிறைவேற்றுவதற்கு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகிறவர்கள்
தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டுமே தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்துகிறேன் என்பதை நீங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும். அறம் சார்ந்த ஆன்மீக அரசியலிலே மக்களின் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு நீங்கள் இதை பகிரங்கப்படுத்தி நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் தமிழகத்திலே மிகப்பெரிய அரசியல் கலாச்சார மாற்றம் உருவாவதற்கு வழிவகுக்கும். இந்த மாபெரும் செயலை எடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பரிபூரணமான நல்லாசைகளையும் வழங்குகிறோம் என்று அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கிவிட்டு விடைபெற்று வந்தோம். நம்முடைய பிரபஞ்சபீடம் ஆசிரமத்தில் மாதம் தோறும் விருத்தியங்கரா தேவி திகும்பல யாகம் நடைபெற்று கொண்டு வருவது என்பது ஒரு வழக்கமான விஷயம்தான். இந்த வேள்வியில், இந்த மண்ணில் அரசியல் என்பதுதான் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது. அந்த உயர்ந்த ஆன்மீகத்தை கடைபிடித்து நிறைவேற்றுகிறவர்கள் அரசியலிலே செயலாற்ற வேண்டும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் தெளிவுபடுத்தி இருப்பதைப் போல அருளாட்சி புரிகின்றவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கடவுளாக இருக்கிறார்கள், மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். அதை போல மக்கள் அனைவருக்கும் ஆட்சியாளர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். அந்த கடவுளாக இறையாளர்களாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை உருவாக்குவது, நிர்மாணிப்பது அருளாளர்களினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. ஆன்மீகம்தான் அரசியலின் உயர்ந்த எல்லையாக இருக்கிறது. அரசியலும் அரசும் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது என்பதை நிதர்சனப்படுத்துகிற வகையில் இந்த வேள்வி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களுடைய திருவுருவம், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களினுடைய திருவுருவம், இவைகளையெல்லாம் நிர்மாணம் செய்து உலக தலைவர்களின் திருவுருவங்களை எல்லாம் நிர்மாணம் செய்து ஆட்சியாளர்கள் எல்லாம் அருள் சார்ந்த உணர்வு பெற்றவர்களாக மலர வேண்டும் என்பதற்காக இந்த வேள்வியிலே தொடர்ந்து வேண்டுதல் வைத்து சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. அதே போல அறநெறி அரசியலுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் ஆன்மீக அரசியலில், அறநெறி அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய திருவுருவத்தை நிர்மாணம் செய்து இந்த மாதம் நடைபெற்ற வேள்வியிலே சமர்ப்பணம் செய்யப்பட்டது. சின்னம்மா அவர்களை சந்தித்தது என்பதும் ஒரு வெளிப்படையான விஷயம்தான். ஊடகங்களிலே, சமூக ஊடகங்களிலே அது வெளிவந்த விஷயம்தான். துறவிகளுக்கு கோடிகள் என்பது தேவையா என்றால், லௌகீக வாழ்க்கையிலே இருக்கிறவர்களுக்கு கோடிகள் தேவைப்படலாம். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விலகுகின்ற பொழுதும் கோடிகள் தேவைப்படலாம். இந்த கோடிகளை எல்லாம் கடந்தவன் தான் துறவியாக இருக்க முடியும். இந்த மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமாக இருப்பது அரசியல், அரசு. அதை நிர்மாணம் செய்வதற்கு அருளாளர்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் இந்த பேருண்மையை உணர்ந்து செயலாற்றி, தர்மத்தோடு செயலாற்றி, அரசியல் என்பது உயர்ந்த தர்மம், அரசு என்பது உயர்ந்த தர்மம், ஓட்டளிப்பது என்பது உயர்ந்த தர்மம், மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்களை மட்டுமே மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை வழிகாட்டுவதற்கான பயணம் தொடர்ந்து செல்லும். நம்மை பற்றி எத்தகைய அவதூறுகள் வந்தாலும், விமர்சனங்கள் வந்தாலும், எவர் தூற்றினாலும் அதை பற்றி துறவிகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தர்மத்தை காப்பாற்றுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். அறம் சார்ந்த அரசியலிலே ஒரு காலத்தில் இந்த மண்ணில் மன்னர்கள் வாழ்ந்தார்கள்.
மனுநீதி சோழன் வாழ்ந்தான், கரிகார சோழன் வாழ்ந்தான், பொற்கை பாண்டியன் வாழ்ந்தான் என்பதெல்லாம் வரலாற்று செய்திகளாக இருக்கலாம். காந்தி வாழ்ந்தார், காமராஜர் வாழ்ந்தார், கக்கன் வாழ்ந்தார் என்பதெல்லாம் கடந்த கால செய்திகளாக இருக்கலாம். ஆனால் இன்றைய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் இந்த மண்ணில் சமீபத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நல்லகண்ண போன்றவர்களை, மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடியவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவோம். இந்த மண்ணில் 3 முறை முதல்வராகவும் 3 முறை இந்த நாட்டினுடைய பிரதமராகவும் இருந்தும் இன்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த மகத்தான தலைவனை போன்று மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி போன்று மக்களுக்கு தொண்டாற்றுகிறவர்களை எங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்துவோம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகள் அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்கிறவர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும். அதை நிறைவேற்றுகிற பொழுதுதான் அவர்கள் உண்மையான அரசியலுக்கு தகுதியானவர்கள் என்பதை இந்த உலகம் நம்பும். நன்மைகள்.